எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகே. இன்னைக்கு நாம திருநெல்வேலி மாவட்டத்தில உத்தேச பட்டியல நாம பார்க்கலாம். அதாவது வேட்பாளர்களுடைய உத்தேச பட்டியல பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்த பொறுத்தமட்டில, திருநெல்வேலி ஒரு பிரதான சட்டமன்ற தொகுதி. இந்த திருநெல்வேலி பிரதான சட்டமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி சார்புல நயினார் நாகேந்திரன் போட்டியிடுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவரை எதிர்த்து திமுக சார்பில் ஏஎல்எஸ் லட்சுமணன் களம் இறங்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வெளியாகுது. அதேபோல பார்த்தீங்கன்னா, அம்பாசமுத்திரத்தில ஏற்கனவே இருக்கிறது போல இரட்டை இலைக்கு இசைக்கு சுப்பையாகவும், திமுகவுல ஆவுடையப்பனும் களமிறங்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இதில மிக முக்கியமா இன்னும் சில தொகுதிகள் இருக்கு. அதில நாம நாங்குநேரி தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா சார்பா போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவி வருது. இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா, திமுக, காங்கிரஸ் கூட்டணி சார்பா பழையபடி எம்எல்ஏ நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் காங்கிரஸ் சார்பா போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஒருவேளை திமுக, காங்கிரஸ் கூட்டணி பிரியும் பட்சத்தில் நாங்குநேரியும் ஒரு சவாலான ஒரு தொகுதியாக மாறும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. அதேபோல ராதாபுரம் தொகுதியை பொறுத்தமட்டில் தற்போதைய சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கு சீட்டு மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதே நேரத்தில போட்டிக்கு தயாராக இன்னும் சிலருடைய பெயர்களும் அடிபடுது. குறிப்பா கிரகாம்பெல் அவருக்கும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்கலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கு.